வணக்கம். இன்று நாம் இந்துக்களின் சேனை வைத்தல் என்ற ஒரு சின்ன சடங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் சேனை வைத்தல் என்ற சடங்கு நடைபெறும். அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. ஒன்று ஆன்மீக ரீதியான காரணம், இன்னொன்று மருத்துவ ரீதியான காரணம். பொதுவாக ஆன்மீக ரீதியான காரணம் அனைவருக்கும் தெரிந்து இருக்க வாய்ப்பு உண்டு. சாதாரணமாக குழந்தைகள் விளையாடும் போது அதிகமாக ஒரு குழந்தை சேட்டை செய்யும் பொழுது அந்த குழந்தையை பார்த்து நான் இயல்பாக கேட்பது உண்டு, உனக்கு எவன் சேனை வைத்தான் என்பார்கள். அதாவது சேனை வைத்தவனுடைய குணம் அந்த குழந்தையினிடத்தில் இருக்கும் என்ற நம்பிக்கையில் அந்த கேள்வியை கேட்பார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் உண்ணுகின்ற உணவிற்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவில் உள்ள புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, சர்க்கரை சத்து, தாதுக்கள் இவையெல்லாம் சேர்ந்து நமது உடலை கட்டமைப்பது போல உணவினுடைய அதிசூட்சுமமான பகுதியாக இருக்கக்கூடிய சுவையும் மனமும் நமது எண்ணத்தை கட்டமைக்கிறது. இந்த எண்ணங்களால் ஆக்கப்பட்ட மனம் மனிதனின் குணத்தை கட்டமைக்கிறது. இந்த குணங்களை உடைய மனிதர்கள் கொடுக்கின்ற ஆகாரத்தின் மூலமாகவும் அந்த குணத்தினுடைய பதிவுகள் குழந்தைகளுக்கு செல்கிறது என்பது ஆன்மீக ரீதியான நம்பிக்கை, உண்மையும் கூட. இந்த காணொளியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வாருங்கள், உங்களுக்கு இதற்கான விடை கிடைக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டே வந்தால் முழுமையான விளக்கம் கிடைக்கும். இப்பொழுது அடுத்த காரணம் என்னவென்றால் மருத்துவ ரீதியான காரணம். இதை பற்றி பார்ப்போம். கர்ப்பம் தரிப்பதற்கு முன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அல்லது நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய மதுமேகம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலோ அந்த பெண் கர்ப்பகாலத்தில் நிச்சயமாக நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிக்ஸ் வரும். அந்த காலகட்டத்தில் தாயினுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். தாயின் கணையம் இன்சுலின் சுரப்பது குறைவாக இருக்கும். அதன் காரணத்தாலே இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும். தாயினுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு இரத்தத்திலும் சர்க்கரை அளவு கூடும். அவ்வாறு குழந்தையினுடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடும்போது குழந்தையினுடைய கணையம் ஆரோக்கியமாக இருக்கும். அது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவுக்கு தகுந்தாற்போல் இன்சுலினை அதிகமாக உற்பத்தி செய்து கொடுக்கும். இதன் மூலமாக குழந்தையினுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு சமநிலைப்படுத்தப்படுவதோடு மட்டுமல்லாமல் தாயினுடைய இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவும் சமநிலைப்படுத்தப்படும். இந்த குளுக்கோஸ் இன்சுலின் இந்த பரிவர்த்தனை தாய் சேய் இடையே உள்ள இந்த பரிவர்த்தனை தொப்புள் கொடி மூலமாக நடைபெறும். இது இயல்பாக நடந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்தில் 10 மாதங்கள் முடிந்த பின் குழந்தை பிறக்க ஆரம்பிக்கிறது. குழந்தை பிறந்தவுடன் தாய் சேய் இரண்டும் தனித்தனியாக பிரிக்கப்படுகிறது. தொப்புள் கொடி வெட்டப்படுகிறது. அப்படி வெட்டப்பட்டவுடன் தாயினுடைய இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வெகுவாக கூடிவிடுகிறது. குழந்தையினுடைய இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வெகுவாக குறைந்து விடுகிறது. இதனால்
ஹைப்போகிளைசீமியா என்று சொல்லக்கூடிய குறைந்த சர்க்கரை அளவு குழந்தையுடைய ரத்தத்தில் இருப்பதால் குழந்தை அபாய கட்டத்தை சந்திக்க நேரிடுகிறது. இந்த தருணத்தில் தான் குழந்தையினுடைய நாவில் சர்க்கரை பாகு அல்லது தேன் வைக்கப்படுகிறது. அவ்வாறு தேன் சர்க்கரை பாகு வைக்கப்படுகின்ற பொழுது குழந்தையினுடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு கூடுகிறது. குழந்தையின் இரத்தத்தில் அதிகப்படியாக இன்சுலின் இருப்பதை கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது குழந்தை பேராபத்தில் இருந்து காக்கப்படுகிறது. விஞ்ஞான வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி எதுவும் இல்லாத காரணத்தில், இரத்தத்தை பரிசோதிக்கக்கூடிய கருவிகள் இல்லாத காலத்தில் நம் முன்னோர்கள், நம் இந்தியர்கள் அறிந்திருந்தார்கள். மதிமேகம் என்கின்ற நோய் தாயையும் சேயையும் பாதிக்கும். இதை சரி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட சடங்குதான் சேனை வைத்தல். இந்த சேனை வைத்தல் மூலமாக குழந்தை ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கிறது. பொதுவாக இந்த சேனை வைப்பதற்கு முன்பு முதலில் யார் சேனை வைப்பது என்பதே குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் நற்பண்புகளை உடைய, நற்குணங்களை உடைய பெரியவர் அல்லது அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் முதலில் வைத்த பிறகுதான் மற்ற குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் சேனை இடுவார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் முதலில் என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நம்மகிட்டே திரும்பி வரும். நற்பண்புகளை கொண்டு, நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு, பாசத்தோடு அவர்கள் சேனை வைத்தால் அந்த குழந்தை அதை மற்றவர்களிடம் திருப்பி கொடுக்கும் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல, உண்மையும் கூட. நன்றி. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்ல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.